காலையில் எழுந்ததும் தேநீரோ காஃபியோ குடிக்கலன்னா பல பேரால் காலை கடனே கழிக்க முடியாது. இவங்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க. ஆனால் இது ரெண்டையும் புறக்கணிச்சு அவங்களால வாழவே முடியாது. தேநீரை பற்றின ஒரு சுவையான புனையியல் கதை உண்டு. போதி தர்மர் சீன தேசம் போனப்போ இடைவிடாம தியானம் செய்ய ஆரம்பிச்சாராம். அப்போ தூக்கம் வந்து தன்னோட தவத்தை கலைச்சிடக்கூடாதுன்னு இமைகளை கிள்ளி எறிஞ்சிட்டாராம். அந்த இமைகள் தான் செடியா முளைச்சு தேயிலையா மாறுச்சுன்னும் அதனாலதான் தேநீரை குடிச்சா தூக்கம் தள்ளி போகுதுன்னும் புத்த துறவிகள் நம்புறாங்க. ஷென் நூங்கிற ஒரு சீன அரசர் நோய் பரவறதை தடுக்கிறதுக்காக தண்ணியை காய்ச்சி மட்டும்தான் குடிக்கணும்னு ஒரு ஆணை பிறப்பிச்சாராம். ஒரு முறை அவர் முகாமுக்கு போனப்போ அவர் குடிக்கிறதுக்காக தோட்டத்துல தண்ணி கொதிக்க வைக்க மேல இருந்த செடியில இருந்து ஒரு இலை அதுல விழுக கவனக்குறைவா அரசருக்கு அது பரிமாறப்பட அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். உடலை வலுவாக்கி மனதை திருப்திப்படுத்தி நோக்கத்தை திடப்படுத்தும் பானம்னு சொல்லி அவர் அதை வர்ணிச்சிருக்காரு. அப்ப அது எந்த செடியில இருந்து விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சு அந்த தாவரத்தை அதிக அளவுல பயிரிட அவர் ஏற்பாடு செஞ்சு